ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு வித்தியாசமான நைட் டின்னர் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்போயுமே வந்து டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு பெருசாக எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கி தோசை ஊற்றிட்டு இருந்தேன். சரி, ஓகே, எப்போயுமே நார்மலாக அப்படியே போதே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ண, குழம்பு வேறு இல்லை, சும்மா பொடி தோசை மாதிரி பாப்பாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து ஸோ 3 வகையான தோசை வந்து நான் ஊற்றினேன். பட் குழம்பு இல்லை அப்படின்றதுனால தக்காளி சட்னி வந்து நார்மலாக தேங்காயெலாம் போட்டு வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சும்மா இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்றதான் நான் ட்ரை பண்ணேன். தோசை ஊற்றும்போது நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், இன்றைக்கி வாங்கின மாவு வந்து நல்லா நுரைச்சி வந்துருந்துச்சு. ஸோ இது கூட நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து ரவை சேர்த்துக்கிட்டால் வந்து தோசை அவ்வளோ முருகலாக வரும். பாப்பாவுக்கு வந்து முருகலாக சுட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவா. ஆனால் வந்து நைட் டைம் வந்து மேக்ஸிமம் அவள் தோசை தான் கேட்குறனால வந்து சும்மா நார்மலாக கொடுத்தாலே சாப்பிடுவா. பட் இந்த தடவை வந்து சரி, நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக் தோசை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து தோசையில் வந்து ஆனியனும் பச்சை மிளகா ஜீரகம் இதெல்லாம் போட்டேன். இது வந்து குழம்பு இல்லாட்டா நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வந்து ரெடி பண்ணேன். பட் அதுக்கப்புறமே வந்து டைம் இருந்துச்சு, சரி நம்ம இந்த சட்னி ரெடி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகா 2 எடுத்துக்கிட்டேன். ஸோ 4 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அது கூட வந்து கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிருவோம். ஓகேவா? ஸோ நார்மலாக சட்னி செய்யும்போது இந்த மாதிரிலாம் நம்ம தாளிக்க மாட்டோம். பட் நான் வந்து இது தாளித்து பண்ணேன். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. இது 3 மட்டும்தான் சேர்த்துருந்தேன், வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தக்காளி சட்னி கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து உண்மையிலே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. இது வந்து ரொம்ப கொரன்னு அரைக்கக்கூடாது. அதாவது எப்படின்னா ரொம்ப கெட்டியாகவும் அரைக்கக்கூடாது. நார்மலாக வந்து நம்ம அரைச்சிருந்தோம் அப்படின்னா வந்து அந்த சட்னி வந்து வேறு லெவலாக இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் லிக்யூட் மாதிரி போயிடும். அதேமாதிரி இது வந்து ரொம்பவும் வதங்கக்கூடாது. ஸோ ஒரு கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வேணும். அதனால கொஞ்சமாக நார்மலாக வதங்கவுமே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி. இது கூட அதாவது இந்த மாதிரி நைட் டைம்ன்றனால நான் நெய்யோ வேறு எதுவுமே சேர்க்கலை. நல்லெண்ணெய் இருந்துச்சு, எனக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. பட் நைட் டைம்னால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி, குழம்பு இல்லை, சரி ஓகே, நார்மலாக இந்த முட்டை தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் வந்து இன்ஸ்டன்ட் சட்னி வந்து நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இனிமேல் சட்னி செய்கிறதுனா நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் வந்து இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்போவுமே நார்மலாக வந்து நைட் டின்னருக்கு பெருசாக எஃபோர்ட் போட மாட்டேன். பட் நம்மளாம் சமைச்சு ரொம்ப நாள் கழித்து நம்மளே சாப்பிடும்போது என்னன்னு தெரியல, நல்லாவே எனக்கு பசிச்சு நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி நல்லா ருசித்து தான் சாப்பிட்டேன். அது என்னன்னு தெரியல, ஒரு வேளை நம்மளே சமைச்சா நம்மளுக்கு பிடிக்குமோ என்னவோ, இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப பிடிக்குமோ என்னமோ தெரியல. ஸோ இனி போயிட்டு பாப்பாவுக்கு ஹோம்ஒர்க்கு பண்ணணும். ஸோ அது பண்ணிவிட்டு அவளை தூங்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அப்படியே நைட் வந்து முடியுது. ஸோ நைட் டின்னர் வந்து எவ்வளோ தான் சிம்பிளாக தான் இருக்கும். பட் வந்து இந்த விலாக் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் ஷூட் பண்ணேன். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. நான் வந்து ரொம்ப நாள் கழித்து சமைச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக சமைப்பீங்களா, இல்லை யாராவது செஞ்சு கொடுத்து சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப நல்ல குக்கெல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு டிஷ் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணால் எனக்கு எப்போவுமே வந்து நல்லா வந்துடும் டிஷ்ஷு. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் சொதப்பிடுவேன். நான் கொஞ்சம் நார்மல் டைப் தான். ஸோ நீங்கள் எந்த மாதிரி டைப் அப்படின்றதையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.